கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு. என்னோட ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அந்த கஸ்டமரோட பில்டிங்கில் எலக்ட்ரிக் ஒர்க் எல்லாமே நான் தான் பார்ப்பேன். அந்த பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாமே கடை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்லாம் வீடு இருக்குது. கீழே இருக்க கடையில் வந்து சீலிங்கில் வந்து தண்ணி லீக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார், இருந்தாலும் வந்து நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் பில்டிங் போயிருந்தேன். அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா செவுத்துல ஃபுல்லாக அப்படியே வந்து சீலிங்கில் ஈரமாக இருக்குது. சரி சார், நான் செக் பண்ணி பார்க்குறேன் சார் சொல்லிட்டு மேலே போய் பார்த்துருந்தேன். அவன் தண்ணி லீக் ஆகிற இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூமும் இருக்குது. அதுக்கப்புறம் அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓடிஎஸ் ஒன்று கீழே இருக்குது, ஓப்பன் ஏரியா. நான் மொட்டை மாடியிலேருந்து அந்த ஓடிஎஸை பார்த்துருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து மேலே வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஏசியை மாட்டிட்டு அந்த ஏசிலேருந்து வரக்கூடிய வெளில வர தண்ணியை வந்து ஓஸை வந்து அப்படியே சும்மா கீழே போட்டு அந்த ஓடிஎஸில் ஒரு தண்ணி போகிற ஜாலி இருக்குது, அந்த ஜாலி மேல் சைடே அப்படியே விட்டுருக்காங்க. அந்த ஓடிஎஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குப்பை எல்லாம் போயிட்டு அந்த ஜாலிக்கிட்ட சேர்ந்தனால இந்த ஏசி தண்ணியில், அதாவது ஏசியிலேருந்து விழக்கூடிய தண்ணி வந்து ஓஸ்லேருந்து விழுது. அந்த தண்ணி வந்து போக இடம் இல்லாமல் அப்படியே தேங்கி அந்த இடத்துல அப்படியே நிற்கிது அந்த ஓடிஎஸில். அந்த கஸ்டமருக்கும் அதை வீடியோ எடுத்து காமிச்சிருந்தேன். சார், அந்த ஓடிஎஸில் நிற்கிற ஏசி தண்ணினாலும் கீழே லீக் ஆக சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்ததில் பார்த்திங்கன்னா பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் வந்து கேப் அதிகமாக இருக்குது. பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் வந்து இந்த ஜாயிண்டில் கீறிட்டு வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண வேண்டியதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர்கிட்ட. சரிப்பா, யாருனா வந்தால் சொல்லி பண்ணிடலாம்ப்பான்னு சொல்லியிருந்தார் அந்த கஸ்டமர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம்லாம் வந்து அந்த கேப்லாம் கீறிட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியாச்சு. இந்த டைல்ஸில் கேப் அதிகமாக இருந்தாலும் குளிக்கும் போதோ இல்லை தண்ணி யூஸ் பண்ணும்போது வந்து தண்ணி கீழே இறங்கி டைல்ஸ் அந்த கேப் வழியாக இறங்கி கீழே லீக் ஆக சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஓடிஎஸில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி போகக்கூடிய அந்த ஜாலியில் வந்து லைட்டாக டேமேஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச் பைப் ஒன்று வாங்கி வச்சு அதில் வந்து ஓஸை கட் பண்ணி அது உள்ளே சொருவி விட்டேன், அந்த ஏசி தண்ணி வர ஓஸை. அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன், ஒரு வாரம் கழிச்சு தான் சார் தெரியும், இப்போ ஒன்றே தெரியாது சார் நிற்கிதா இல்லையான்னு சொல்லி அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா ஃபுல்லாக காஞ்சிடுச்சு, தண்ணி எதுவும் லீக் ஆகலை. உங்கள் வீட்லேயும் ஏதோ வந்து சீலிங்கில் வந்து தண்ணி லீக் ஆகிற மாதிரி ஈரவதம் இருக்குன்னா அதுக்கு மேல் சைடு பாத்ரூம் எதுவும் இருக்கான்னு பாருங்கள். அந்த பாத்ரூம் வந்து டைல்ஸ் கேப் இருந்ததுன்னா அந்த மாதிரி கீறிட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிடுங்க. இந்த வாட்டர் ப்ரூஃபிங் யார் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டைல்ஸ் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட சொன்னிங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இதை உங்கள் வீட்லேயும் ஏதோ சீலிங்கில் எல்லாம் லீக் தண்ணி லீக் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா பாத்ரூமில் டைல்ஸில் கேப் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி ஏசி தண்ணிக்கு வரக்கூடிய அந்த பைப்பை வந்து உங்கள் வீட்டில் மேல் சைடே வச்சுருந்தீங்கன்னா ஜாலிக்கிட்ட அந்த பைப்பை ஜாலி உள்ளே போகிற மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.